அண்ணா கர்ணா அவனை குத்திட்டான். என்ன? நீ சாவ மாட்ட. லிவரை டச் பண்ணாம தான் சூரிய இருக்கேன். நீ எம்எல்ஏ ஆகிறதுக்கு இது ஒரு ப்ரொமோஷன். எனக்கு அரசியல் தெரியாது, நான் ஒரு ரவுடின்னு சொன்னான். அரசியல்வாதி உருவாகிறது ரவுடியால தானே மறந்துடுறானுங்க. நான் ஜெயிலுக்கு போறேன். நீ ரெடியாகி கோட்டைக்கு போ. ஆல் தி பெஸ்ட் தம்பி. டியூஷன் மாஸ்டர் குத்திட்டாங்களாங்கா. எங்க டியூஷன் மாஸ்டர் வெட்டிட்டாங்கம்மா. ஏன்டி? டியூஷன் மாஸ்டர் கத்தியால குத்திட்டாங்களாண்டி. அவர் எம்எல்ஏ எலெக்ஷன் நிக்க போறாரு, அத குத்திட்டாங்களா? நம்ம ஓட்ட அவருக்கு தான் போடணும், சரியா? தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைந்த நிலையில் சென்னை வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியிலும் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த சுயேட்சை வேட்பாளர் விஜயராகவனை ஆளும் கட்சி ஆதரவாளர்கள் கத்தியால் குத்தியதாக கூறப்படுகிறது. அவனை அப்படியே விட்டிருந்தா கூட ஒரு தொகுதியில் தான் நின்றுப்பான். இப்ப 2 தொகுதியில் நிக்கிறான். கேண்டிடேட் ஆனதுக்கு அப்புறம் அவனை நீ தூக்குனா கட்சி பேரை பிரஸ் காலி பண்ணிடும். எலெக்ஷன் நேரம் ரிசல்ட் வர்ற வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசி. எலெக்ஷன் ரிசல்ட் வர வரைக்கும் தான் அவன் உயிரோட இருப்பான் தலைவரை. நீங்க கவலைப்படாதீங்க. தமிழகம் முழுவதிலும் உள்ள 234 தொகுதிகளிலும் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். இன்று மாலைக்குள் 70 to 75% வாக்குகள் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று பதியப்பட்ட வாக்குகள் அனைத்தும் ஒரே கட்டமாக அடுத்த வாரமே எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும். அருள்மொழி, உன் மகன் எங்க ஒளிஞ்சிருக்கான்? 2 பேரும் ஏன் போட சொல்லிட்டாங்க. மற்றவங்க கிட்ட கொடுத்தா சொதப்பிடுவாங்கன்னு தான் அண்ணனே வந்திருக்கேன். ஹலோ சார், நம்ம எப்பயும் ஜெயிக்கிற தொகுதியான ஆம்பூர் நாங்குநேரியில் எலெக்ஷன் கமிஷன் ஓட் கவுண்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க சார். தமிழக சட்டசபையின் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் பணப்பட்டுவாடா காரணத்தால் நாங்குநேரி மற்றும் ஆம்பூர் தொகுதிகளுக்கு எலெக்ஷன் கமிஷன் வாக்கு எண்ணிக்கை நிறுத்தி வைத்துள்ளது. இப்பரபரப்பான நேரத்தில் தமிழக முன்னேற்ற கட்சியின் தலைவரும் தமிழ்நாட்டின் முதல்வருமான திரு ராஜமாணிக்கம் அவர்கள் கட்சி அலுவலகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். எலெக்ஷன் கமிஷன் 2 தொகுதியில வாக்கு எண்ணிக்கை நிறுத்தி வச்சிருக்காங்க. இதனால உங்க கட்சியோட வெற்றி பாதிக்கும் நினைக்கிறீங்களா? இது எதிர்கட்சியும் மத்திய அரசாங்கமும் கூட்டா செஞ்ச சதி. இந்த தடவையே நாம தான் ஜெயிக்க போறோம். ஆட்சி நம்ம கிட்டே தான் இருக்க போகுது. காஞ்சிபுரம், தர்மபுரி, கோயம்புத்தூர், திருப்பூர்ல 13 சீட் பின்தங்கி இருக்கும் சார். சார், கவுண்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல 2 கட்சி ஈக்குவலா ஜெயிப்பாங்கன்னு காட்டுது. என்கிட்ட சும்மா சாக்கு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. லீகாலிட்டிஸ் எனக்கும் தெரியும். ஸ்டே ஆர்டர் என்னாச்சு? கேன்சல் ஆகுமா ஆகாதா? என்ன நல்லா தானே போகுது? இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா 25 தொகுதியில் எதிர்கட்சிக்கு ஓட்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா அந்தந்த தொகுதியில அவங்க கேண்டிடேட்ஸ் ஜெயிச்சிருவாங்க. நம்ம சாலிடா 130 ஜெயிக்கலாம்னு கணிச்சோம். இதே மாதிரி போச்சுன்னா தொங்கு சட்டசபை வர வாய்ப்பு இருக்கு. நம்ம பக்கம் 115, அவங்க பக்கம் 115. 2 தொகுதியில ஓட் கவுண்டிங் வேற ஸ்டாப். மிச்சம் இருக்கிற 2 தொகுதியில ஜெயிக்கிறவனோட சப்போர்ட் நமக்கு தேவை. அப்போதான் நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். அதனால அந்த கேண்டிடேட்ஸை நம்ம பக்கம் கொண்டு வந்தே ஆகணும். யார் அது? விஜயராகவன். நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்கும் இந்த பரபரப்பான நேரத்தில் சுயேட்சையாக போட்டியிட்ட 145வது வார்டு முன்னாள் கவுன்சிலர் திரு விஜயராகவன் தான் போட்டியிட்ட 2 சட்டமன்ற தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளார். விஜயராகவனை எதிர்த்து போட்டியிட்டு 2 பெருங்கட்சி வேட்பாளர்களும் டெபாசிட் கூட பெற முடியாத அளவுக்கு விஜயராகவனின் வாக்குகள் ஏறிக்கொண்டே செல்கின்றன. ஆட்சி அமைக்க 2 பெரும் கட்சிகளும் மெஜாரிட்டி கிடைக்காமல் தடுமாறிக் கொண்டிருக்கும். கிட்டத்தட்ட உறுதியான விஜயராகவனின் வெற்றி தமிழக வரலாற்றை மாற்றியமைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நாம அவனை வர வைக்கிறதுக்குள்ள எதிர்கட்சிக்காரங்க அவனை கன்வின்ஸ் பண்ணிட போறாங்க. நம்ம ஆளுங்கள ஒருத்தர் நாங்க போட்டிருக்கோம்ல, செக் பண்ண. சார், விஜயராகவனுக்கு ஃபோன் ட்ரை பண்றாங்க சார். ஆல்ரெடி அவங்க விஜயராகவனுக்கு ஃபோன் ட்ரை பண்ணிருக்காங்க சார். பட் அவன் பிக் பண்ணல. தொங்கு சட்டசபை வர மாதிரி மீடியா நியூஸ் போடுறாங்க தலைவரை. கவர்னர் டேக் ஓவர் பண்ணிட்டு வரணும் ஹெட்லைன் போடுறாங்க. பிரைம் மினிஸ்டர் கவர்னரும் ஃபோன்ல பேசியிருக்காங்க. கவர்னர் கிட்டயும் ஆட்சி போகக்கூடாது, எதிர்கட்சிக்காரங்கிட்டயும் ஆட்சி போகக்கூடாது. சட்டத்துறை என்னையா பண்றீங்க சார்? அவங்க பிளான் பண்ணி தான் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க சார். எப்படியும் ஸ்காஷ் பண்ணிடலாம். ஆனாலும் 1 வாரமாவது இழுத்துருவாங்க சார். இப்போ 1 வாரம் நம்ம ஆட்சி இல்லாம எப்படியா? அந்த விஜயராகவன் என்ன 2 தொகுதியிலேயே லீடிங்கா? ஆமா சார், சோழிங்கநல்லூர், வேளச்சேரி கன்ஃபார்மா ஜெயிச்சிருவான் சார். என்னப்பா சார், இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கால் பண்ணாங்க. விஜயராகவன்ட்ட எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ண சொல்றாங்க. என்னையா ஒரு பக்கம் இவனுங்க 2 தொகுதியிலேயே கவுண்டிங் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் எவனோ ஒருத்தர் 2 தொகுதியிலேயே நின்று ஜெயிச்சிருக்கான். ஆட்சி உடையக்கூடாது. இருக்கிற எல்லா கேஸையும் போட்டு பாதி பேரை முடிச்சிருவாங்க. எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கலாம். ஓ
போய் அந்த விஜயராகவன் டீல் பேசு. சரி தலைவர். நான் இத்தனை வருஷமா வெளியில வராம இருந்தது சூரியன் பட்டு எரிஞ்சு போன இந்த சதைக்கு ரொம்ப வலிக்கும்னு இல்லை. என் உடம்பு எரிஞ்ச வலியை விட இன்னும் ஆறாம இருக்கிற வலி என் ஊருக்கு என்னால எந்த நல்லதும் பண்ண முடியலையேங்கிறது தான். என் ஆசை என்னை நிறைவேற்றுவேனுதான் என் உயிரை இன்னும் கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். நான் தமிழ்நாடு முன்னேற்ற கட்சி பொருளாளர் பேசுகிறேன் தம்பி. 2 தொழிலும் ஜெயிச்சிருங்க போல இருக்கு. வாழ்த்துக்கள். உனக்கு ஒரு 30 சே கொடுத்துறோம். கேஷாக இருந்தாலும் ஓகே, இல்லை எந்த நாட்டில் எந்த பேங்காக இருந்தாலும் ஓகே. உங்கள் ஆதரவு என் கட்சிக்கு வேணும். சரியா? 30லேருந்து 40-50 சே வரையும் கூட போகலாம். ஓகேவா? சரி, இப்போ 50 சீட் தரோம். எங்கள் ஆட்சி அமைஞ்சதும் இன்னொரு 50 சீட் தரோம். டோட்டலாக 100 கோடி. ஓகேவா? எதுவாக இருந்தாலும் மெசேஜ் அனுப்புங்க. ஃபார்முலா ஒரு மெசேஜ் அனுப்ப சொல்கிறான். பெத்த பெருமாள், அவனுக்கும் நம்ம கட்சி ஆளுங்களுக்கும் ஏதோ பிரச்சனை. அதனால தான் அரசியலுக்கு வந்தான்னு சொன்னல. அது என்ன பிரச்சனை? காலேஜில் அவனை சீட்டில் இருந்து தள்ளி விட்டானுங்க. ஆஹா, அந்த சீட்ல இருந்து தள்ளி விட்டதுக்கு இப்போ என்ன சீட் கேட்குறான் தெரியுமா? சிஎம் சீட் கேட்குறான். எவனோ ஒருத்தனை கீழே எப்படிங்கய்யா? நீங்க தான் எங்க சிஎம். எதிர்கட்சிக்கார எம்எல்ஏ ஒரு 5 பேரை போட்டுருவான். வாக்கு எண்ணிக்கை நிறுத்தி வச்சிருக்கிற தொகுதியில நாம தான் ஜெயிப்போம். ஆனா ஸ்டே ஆர்டர் கேன்சல் பண்ணி வாக்கு எண்ணும் போது ஆட்சி நம்ம கையில இருக்கணும். கவர்னர் கிட்ட இருந்தா ரிசல்ட்டை எப்படி வேணாலும் மாத்திடுவாங்க. அது வரைக்கும் 1 வாரமோ 10 நாளோ ஆட்சி நம்ம கிட்ட இருக்கணும்னா நான் சிஎம் இருக்கிறது முக்கியம் இல்ல, ஆட்சி நம்ம கிட்ட இருக்கிறது தான் முக்கியம். நீங்க என்ன சொல்றீங்க? எதிர்கட்சிக்காரங்க அவங்க சிஎம் போஸ்ட் தராங்களா? அவங்க தர சிஎம் போஸ்ட் நம்மளே கொடுத்துக்கலாமே. இல்ல தலைவா, அவன் வேண்டாங்கிறான். எதிர்கட்சி தான் அவனோட டார்கெட்டா. வெளியே வாமா. விஜயராகவா, அம்மாக்காக ஒன்று பண்ணுவியா? என்னம்மா? நீ கலெக்டர் ஆகணும். அதுக்கு என்னம்மா, அதோட சிறப்பா செஞ்சிடலாம். செஞ்ச தப்புக்கெல்லாம் இன்னையோட உன் கதை முடிய போகுது. இனிமே உன்னை இன்ச்சு இன்ச்சா அழிக்க போகிறேன். அரெஸ்ட் ஹிம். அவனுக்கு எந்த அத்தாரிட்டியும் கிடையாது. அவனை ஒரு டம்மி சிஎம் வச்சுக்கலாம். அவன் சைனுக்கு எந்த பவரும் இருக்கக்கூடாது. அவனுக்கு எந்த அப்ரூவலும் இருக்கக்கூடாது. கொலப்பசியில் இருக்கிற சிங்கங்களுக்கு நடுவில் மாட்டிக்கிட்ட ஆடு மாதிரி தான் அவன். அவனோட தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அண்ட் அவனோட அம்மாவும் நம்ம கட்சி தானே. ஏதோ சுயேட்சை எம்எல்ஏ நியூஸ் போடாம அம்மாவும் பையனும் தாய் இயக்கத்துக்கே திரும்பி வந்துட்டாங்க நியூஸ் போடுங்க. என்ன பெத்த பெருமாள், உனக்கு தான் அவனை பத்தி நல்லா தெரியுமே, பார்த்துக்கலாம்ல. சிம்பிளான ஆள் தானே. பார்க்க சிம்பிளாக தான் இருப்பான். ஆனால் நான் அவனை கொல்லணும்னு நினைக்கும் போதெல்லாம் வளர்ந்துக்கிட்டே போகிறான். பிச்சைக்காரன் தான், ஆனால் பயங்கரமான திமிரு பிடிச்சவன். கோடியில் ஒருத்தன். வரட்டன் தலைவரை பார்த்துடலாம்.